அத்தியாயம் 1. பைகாரா அணையின் படகுத்துறை இல்லம். காலை 11 மணி. எல்லா திசைகளிலும் பனிப்புகை ஸ்லோ மோஷனில் நகர்ந்து கொண்டிருக்க, அவைகளுக்கு மத்தியில் யூகலிப்டஸ் மரங்கள் எட்டி பார்த்து கிளைகளை அசைத்தன. பைகாரா அணை சமீபத்திய மழையில் நிரம்பி ஒரு கடல் மாதிரி காட்சியளித்ததை பெருமையோடு பார்த்து கொண்டிருந்த சீஃப் இன்ஜினியர் ஞானசம்பந்தன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிக்கந்தரை ஏறிட்டார். சிக்கந்தர் சார், கடந்த 10 வருஷ காலத்துல இந்த தடவை தான் அணை நிரம்பி இருக்கு. இப்படியே நின்னுக்கிட்டு 24 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சார், அணை நிரம்பி பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஆனா? டூரிஸ்ட் கூட்டத்தையே காணோம் சார். ஊட்டிக்கு வர டூரிஸ்ட் நேரா முதுமலைக்கு போயிடுறாங்களே தவிர பைகாரா டேமை பார்க்கணும், போட்டிங் போகணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. இது சீசன் டைம். போட் ஹவுஸ்ல கூட்டத்தை பாத்தீங்களா சார்? 1 2ன்னு வாய் விட்டு எண்ணிடலாம் போல இருக்கு. அதுவும் இன்னைக்கு சண்டே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே கூட்டம் இவ்ளோ கம்மியா இருந்தா, மத்த நாட்கள்ல எப்படி சார் இருக்கும்? போட் ஹவுஸ்ல 79 படகுகள் இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து 11 படகுகள் தான் வாடகைக்கு போயிருக்கு. பாக்கி 68ம் கரையில தான் இருக்கு. டூரிஸ்டுகளை வரவழைக்க நாம ஏதாவது பண்ணியாகணும் சார். இல்லனா போட் ஹவுஸை இழுத்து பூட்ட வேண்டியதுதான். சீஃப் இன்ஜினியர் ஞானசம்பந்தன் தன் கையில் வைத்திருந்த பாதி சிகரெட்டை கீழே போட்டு பூத் காலால் அணைத்து விட்டு சொன்னார். நானும் கடந்த ஒரு வருஷம் காலத்துல டூரிசம் சென்டருக்கு எவ்வளவோ லெட்டர் எழுதி போட்டு பார்த்துட்டேன். அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேம், அவ்வளவுதான். டூரிசம் சென்டராவே அவங்க நினைச்சு பார்க்கறது இல்ல. சார், ஒரு யோசனை, சொன்ன சிக்கந்தர் குரலை தாழ்த்தி கொண்டு தொடர்ந்தான். அடுத்த வாரம் கவர்னர் ஊட்டியில ஓய்வெடுக்க வரார். ஒரு வாரம் தங்கி இருக்க போறார். அவரை நேர்லயே பார்த்து ஒரு மனு கொடுத்தா என்ன சார்? இதெல்லாம் கவர்னருக்கு சில்லறை விஷயம். நம்ம மனுவை வாங்கி கொண்டு போனா கவர்னரோட பிஏ அதை வாங்கிட்டு போயிட்டு வாங்கன்னு கும்பிடு போட்டு அனுப்பிடுவார். நாம வெளியே வர்றதுக்குள்ள அந்த மனு குப்பை கொடிக்கு போயிடும். வேற என்ன சார் பண்றது? இத பார் சிக்கந்தர், நீயும் நானும் இங்கே இன்ஜினியர்ஸ். டேம பராமரிக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு. போட் ஹவுஸ பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்ல. இருந்தாலும் மனசு கேட்கல சார். டேம்ல பாருங்க சார், 4 5 படகு தான் தெரியுது. ஆற்றாமையோடு சிக்கந்தர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அட்டெண்டர் பழனிசாமி உள்ளே வந்தான். சார், இருவரும் திரும்பி பார்த்தார்கள். என்ன? உங்கள பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். பொண்ணா? ஆமா சார். என்ன விஷயம்னு கேட்டியா? ஏதோ பத்திரிக்கையில இருந்து வருதாம். இந்த டேம பத்தி கட்டுரை எழுதணுமா? உங்ககிட்ட பேட்டியும் எடுக்கணுமா? உள்ள அனுப்பட்டுமா சார்? சிக்கந்தர் ஞானசம்மனை பார்த்து புன்னகைத்தான். சார், டேம பத்தி நம்ம பேசிட்டு இருந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இல்லன்னா லாட்டரி அடிச்ச மாதிரி கை மேல பலன் கிடைக்குமா? அந்த பொண்ண வர சொல்லு பழனிசாமி. அப்படியே 3 டீ கொண்டாந்துடு. பழனிசாமி தலையாட்டி விட்டு அறையை விட்டு வெளியேறிய அடுத்த நிமிஷம் அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். ஒரு லைஃப் சைஸ் ஐஸ்கிரீம் போல் தளதளப்பா இருந்த அந்த பெண்ணுக்கு வயது 20லிருந்து 25க்குள் இருக்கலாம். நீள்வட்ட முகத்தில் கண்களும் உதடுகளும் முதல் பரிசு வாங்க போட்டி போடுவது தெரிந்தது. சந்திர நிற சுடிதார் அவளுடைய உடம்பின் எலுமிச்சம்பழ நிறத்தோடு ஒத்து போயிருந்தது. வலது தோள்பட்டையில் ஒரு நீளமான பை. பையில் இருந்து ஸ்கிரிப்ட் பேடும் பேனாவும் எட்டி பார்த்தது. குட் மார்னிங் சார், ஐ எம் லட்சணா, பிரஸ் ரிப்போர்ட்டர். ஞானசம்பந்தன் எதிரில் இருந்த நாற்காலியை காட்டிக்கொண்டே கேட்டார். எந்த பத்திரிகையம்மா? அல்லி சார். சிக்கந்தர் முகத்தில் சிரிப்பு ஒட்டி கொண்டது. வார வாரம் 6 லட்சத்துக்கு மேல் விற்பனையாகிற பத்திரிகையிற்றே. லட்சணா காலியாய் இருந்த நாற்காலிக்கு சாய்ந்தாள். சார், அடுத்த வாரம் அல்லி பத்திரிகை சுற்றுலா சிறப்பிதழா வெளிவருது. மக்களுக்கு தெரிந்த சுற்றுலா தலங்களை பற்றி நாங்க எதுவுமே சொல்ல போறதில்ல. பிரபலம் அடையாத சுற்றுலா தலங்களை பற்றி சொல்றதுக்காகத்தான் இந்த சிறப்பிதழ். பைகாரா அணையை பற்றி ஒரு ஆர்டிகல் பண்ண சொல்லியிருக்கார் எடிட்டர். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த நீல்கிரிஸ் ஏரியாவுக்கு ரிப்போர்ட்டர். ஞானசம்பந்தனின் கண்களில் சந்தோஷம் மின்னியது. ரொம்ப சந்தோஷமா? இப்பதான் நானும் இவரும் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு மக்கள் பெருமளவில் வராத பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு இருந்தோம். எங்க மனக்குறைய புரிஞ்சிட்ட மாதிரி நீ ஏன் வந்துட்ட? இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை பத்தி அல்லி பத்திரிக்கையில ஒரு ஆர்டிகல் வந்துட்டா அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும். லட்சணா புன்னகைத்தாள். சார், இந்த அணைய பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. நீங்க சொல்ல போற விவரங்களை தான் நான் கட்டுரையா எழுத போறேன். கவலையே படாதம்மா. இவர் பேரு சிக்கந்தர். இந்த அணைக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இவரை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். முதல்ல அணைய சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து பேசுவோம்.
அட்டெண்டர் பழனிசாமி டீ கோப்பைகளோடு உள்ளே வந்தான். மேஜையின் மீது பரப்பினான். டீ எடுத்துக்கோமா. வேண்டாம் சார், இப்பதான் வர வழியில குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்லம்மா, எடுத்துக்க. இந்த ஜில் கிளைமேட்டுக்கு எவ்வளவு டீ குடிச்சாலும் தாங்கும். தேங்க்யூ சார். ஒரு டீ கோப்பையை எடுத்துக்கொண்டாள் லட்சணா. சிக்கந்தர் கேட்டான், இப்போ அள்ளி பத்திரிகை எவ்வளவு சர்க்குலேஷன்? 6 லட்சத்தை கிராஸ் பண்ணிடுச்சு சார். டூரிஸ்ட் சிறப்பிதழ் என்னைக்கு வருது? அடுத்த புதன்கிழமை. எல்லா கடைகளிலும் இருக்கும். இந்த நீல்கிரீஸ்ல வேற ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டை பத்தி எழுத போறீங்களா? இல்ல, பைக்காரா ஒண்ணுதான். டேமோட போட்டோஸ் வேணுமா? கண்டிப்பா. லட்சணா டீ குடித்து விட்டு எழ சிக்கந்தரும் எழுந்தான். வாங்க, முதல்ல டேம சுத்தி பார்த்துட்டு வரலாம். போட்ல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சா எல்லாத்தையும் பார்த்துடலாம். எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். லட்சணா ஞானசம்பந்தனிடம் விடைபெற்று சிக்கந்தரோடு அறை நின்று வெளிப்பட்டாள். வெளியே காத்திருந்த ஐஸ் காற்று முகத்தில் மோதியது. கூடவே 11 மணி வெயிலும் லேசாய் சுட்டது. இருவரும் மெல்ல நடந்தார்கள். படகுத்துறைக்கு போகும் வழி சரிவாய் தெரிய, 2 பக்கமும் கேரட் விற்கும் சிறுவர்கள் வியாபாரம் இல்லாமல் சோர்வாய் ஸ்வெட்டருக்குள் உட்கார்ந்திருந்தார்கள். சிக்கந்தர் நடந்து கொண்டே தயக்க குரலில் கேட்டான், எஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ்ஸா இல்ல மிஸ்ஸஸா? உங்களுக்கு எப்படி தெரியுது? மிஸ் தான். அதேதான். நேட்டிவ் பிளேஸ்? கோத்தகிரி. படகுத்துறையை சமீபித்தார்கள். மோட்டார் படகில் போலாமா இல்ல துடுப்பு படகில் போலாமா? 2 வேண்டாம். பெடலிங்? ஓகே. கரையோரம் கயிற்றில் கட்டப்பட்டிருந்த ஒரு பெடலிங் போட்டை விடுவித்து அதில் ஏறி உட்கார்ந்தார்கள். இருவரும் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்து பெடலிங் செய்ய படகு நீர்ப்பரப்பில் நகர்ந்தது. மிஸ்டர் சிக்கந்தர், இந்த அணைக்கு மொத்தம் எத்தனை இன்ஜினியர்ஸ்? 7 பேர். 2 பேர் லீவ்ல இருக்காங்க. 3 பேர் ஆன் டியூட்டில ஊட்டி போயிருக்காங்க. இன்னைக்கு டேம் டியூட்டியில் நானும் சீஃபும் இருக்கோம். இந்த டேம் எப்போ கட்டப்பட்டது? மிஸ் லட்சணா, நீங்க முதல்ல டேம சுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் சீஃப் இன்ஜினியர் உங்களுக்கு வேண்டிய டேம் பற்றிய விவரங்களை துல்லியமா புள்ளி விபரத்தோட கொடுப்பார். நான் இந்த ஏரியாவுக்கு புதியவன். டியூட்டியில சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. இந்த டேம பத்தின விவரங்கள் எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். நான் ஏதாவது சொல்ல போக அது தப்பான தகவலா இருந்து விடக்கூடாது பாருங்க. அள்ளி பெரிய பத்திரிக்கை, லட்சக்கணக்கான பேர்கள் படிக்கக்கூடிய பத்திரிக்கை. அது தப்பா எதுவும் வந்து விடக்கூடாது. லட்சணா தோள்களை குலுக்கினாள். ஓகே ஓகே, முதல்ல டேம சுத்தி பார்ப்போம். உங்க சீஃப் கிட்டயே எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். படகு இப்போது அணையின் மையப்பகுதிக்கு வந்திருக்க 4 பக்கமும் தண்ணீர் அலைமோதியது. தொலைவில் சின்ன சின்ன புள்ளிகளாய் வேறு சில படகுகள் தெரிந்தன. சிக்கந்தர் சொன்னான், ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம்தான் அணை நிரம்பியிருக்கு. இந்த அணை என்னைக்காவது வறண்டு போயிருக்கா? இல்ல, அணையில எப்பவுமே 30 அடி ஆழத்துக்கு தண்ணீர் குறையாது. இப்போ எவ்வளவு அடி ஆழம் இருக்கும்? 70 அடி. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது, இனிமேல் தான் பழகிக்கணும். உங்களுக்கு? எனக்கும் தெரியாது. சொன்ன லட்சணா தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பைக்குள் கையை விட்டு ஒரு காகித கவரை எடுத்தாள். மிஸ்டர் சிக்கந்தர், இந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. சிக்கந்தர் சில வினாடிகள் தயங்கிவிட்டு அந்த கவரை வாங்கி பிரித்தான். உள்ளே 4ஆய் மடிக்கப்பட்ட ஒரு கடிதம். மறுபடியும் சிக்கந்தர் தயங்க லட்சணா புன்னகைத்தாள். பிரிச்சு படிங்க. லெட்டரை பிரித்தான். அதில் 4 வரிகள். நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் மரணத்திற்கு யாரும் காரணமில்லை. என் உடலை அணையிலிருந்து மீட்டதும் ஏதாவது ஒரு மருத்துவ கல்லூரிக்கு தானமாய் கொடுத்து விடவும். இப்படிக்கு லட்சணா. சிக்கந்தரின் மூளைக்குள் அந்த கடித வரிகள் பதிவாகி அதிர்ச்சியோடு அவன் நிமிர்ந்த வினாடி லட்சணா போட்டிலிருந்து எழுந்து கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நீரில் குதித்தாள். அத்தியாயம் 2. ஊட்டி, வெலிங்டன். அடர்த்தியான தைல மரங்களுக்கு நடுவில் பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்ட அந்த ராணுவ பாரக்ஸ் சாயந்திர வேளையின் அரை இருட்டுக்குள் புதைந்து போயிருந்தது. பாரக்ஸின் முன்னரையில் மிலிட்டரி விஜிலன்ஸ் ஸ்குவாடை சேர்ந்த ராணுவ அதிகாரி சுர்ஜித் தன்னுடைய ஹாட்லைன் டெலிபோனில் ரகசியம் பேசுகிற மாதிரியான தினசில் உரையாடி கொண்டிருந்தார். ப்ரொஃபசர் அரிஸ்டோ டில்லியிலிருந்து கோவி வந்து விட்டாரா? வந்துவிட்டார். அவர் கோவி வந்ததை பத்திரிகை நிருபர்கள் யாரும் மோப்பம் பிடித்து விடவில்லையே? இல்லை. பயணிகளோடு பயணியாய் கலந்து விமான நிலையத்துக்கு வெளியே வந்து ஒரு டாக்ஸியை பிடித்து தற்போது ஊட்டிக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் கோவையிலிருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டார்? சரியா 5 மணி. அப்படியானால் 7 மணிக்கெல்லாம் ராணுவ பாரக்ஸ்க்கு வந்து விடுவாரா? கண்டிப்பாக வந்து விடுவார். வெலிங்டன் எல்லைக்குள் ப்ரொஃபசர் வந்ததுமே டாக்ஸியை கற்பூரச்சோலை அருகே நிறுத்தி இறங்கிக் கொண்டு மெல்ல நடக்க ஆரம்பித்து விடுவார்.
அதற்கு பிறகு அவரை ராணுவ பாரக்ஸுக்கு பத்திரமாய் கொண்டு போவது உங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். வேறு ஏதேனும் தகவல் உண்டா? உண்டு. என்ன? புரொஃபசர் அரிஸ்டோ டெல்லியிலிருந்து புறப்பட்ட விமானத்திலேயே சந்தேகத்திற்குரிய ஒரு நபரும் இருந்தான். அவனுடைய பெயர் ஆசிப் உஸ்மான் முல்லா. சந்தேகத்தின் பெயரில் கைது செய்து INS அக்ரானிக்கு கொண்டு போய் விசாரணை நடத்தினோம். யார் அவன்? டெரரிஸ்டா? தெரியவில்லை. டார்ச் செல்லில் பனிக்கட்டியின் மேல் படுக்க வைத்து துவைத்து எடுத்தோம். வாயை திறக்கவில்லை. சுர்ஜித் உருமினார். அவன் வாயை திறக்கவில்லை என்றால் நிச்சயமா ஒரு டெரரிஸ்ட் தான். அந்த ஆசிப் உஸ்மான் முல்லாவை இந்த ராணுவ பாரக்ஸுக்கு கொண்டு வந்து விடுங்கள். உண்மையை வரவழைத்து விடலாம். சாரி மிஸ்டர் சுர்ஜித், இனிமேல் அவனிடமிருந்து உண்மையை வாங்க முடியாது. ஏன்? இறந்து விட்டான். என்னது? இறந்து விட்டானா? எப்படி? அடிவயிற்றுக்கு குறிவைத்து உதைத்த உதை தவறி போய் உயிர்நிலையில் பட்டுவிட்டது. சுருண்டு விழுந்து உடனடி மரணம். அது போன்ற நபர்களை ஜாக்கிரதையா கையாள வேண்டாமா? உதைத்தது யார்? கமாண்டோ சீஃப் தர்ஷன் சிங். அந்த ஆள் ஒரு முரட்டு காட்டெருமை. இது மாதிரியான விஷயங்களை அவர் மாதிரியான ஆட்கள் கையாளக்கூடாது. நமக்கு ஆயுதம் கோபம் அல்ல, விவேகம். சரி, நடந்துவிட்ட ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. அந்த ஆசிப் உஸ்மான் முல்லாவிடம் இருந்து லக்கேஜுகளை சோதனை செய்து பார்த்ததில் ஏதாவது தடயங்கள் கிடைத்ததா? எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ஆயுதம் ஏதாவது வைத்திருந்தானா? இல்லை. விதமான ட்ரிப் ஷீட்டில் அவனுடைய முகவரி இருந்திருக்குமே. இருந்தது. அது உண்மையான முகவரியா இல்லை போலி முகவரியா என்று வெரிஃபை செய்வதற்காக டெல்லி போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து இன்னமும் தகவல் இல்லை. தகவல் கிடைத்ததும் உங்களை உடனே தொடர்பு கொள்கிறேன். டெலிபோன் பேச்சு அணைந்தது. சுர்ஜித் ரிசீவரை வைத்துவிட்டு தனக்கு எதிரில் விரைப்பான் என்றிருந்த அதிகாரி ஒருவரை ஏறிட்டார். ராம்பால் சார், புரொஃபசர் அரிஸ்டோ கோவையிலிருந்து புறப்பட்டு விட்டார். சரியா 7 மணிக்கெல்லாம் வெலிங்டன் நிலைக்குள் இருக்கும் கற்பூரச்சோலைக்கு வந்து விடுவார். அவர் டாக்ஸியை விட்டு இறங்கி சிறிது தூரம் நடந்ததும் நீ நம்முடைய ராணுவ ஜீப்பில் அவரை பிக்கப் செய்து கொண்டு ராணுவ பாரக்ஸுக்கு வந்துவிடு. எஸ் சார். ஜாக்கிரதை ராம்பால். புரொஃபசர் அரிஸ்டோ வெலிங்டனுக்கு வருவது இங்க இருக்கக்கூடிய சில உயர் ராணுவ அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாது. நீ என்னுடைய நம்பிக்கைக்குரிய நபராய் இருப்பதால் புரொஃபசரை அழைத்து வரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அவரை பத்திரமாக ராணுவ பாரக்ஸுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் கடமை. எஸ் சார். புரொஃபசர் அரிஸ்டோ இந்தியாவுக்கு கிடைத்த கோஹினூர் வைரம். அந்த வைரத்தை நாம் தொலைத்து விடக்கூடாது. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? புரிகிறது சார். புறப்பட்டு கற்பூரச்சோலைக்கு போய்விடு. ஜீப் ஒரு மரத்துக்கு பின்னால் இருட்டில் நிற்கட்டும். தலையசைத்த ராம்பால் விரைத்த உடம்பை மறுபடியும் விரைப்பாக்கிட்டு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு அறை நின்றும் வெளியேறினான். ராம்பால் வெளியேறிய 2வது நிமிடம் ஹாட்லைன் டெலிபோன் மறுபடியும் கூப்பிட்டது. சிறிது நேரத்துக்கு முன்னால் பேசிய அதே குரல். சார், கோவையிலிருந்து கமாண்டோ ஸ்குவாட் ஸ்பீக்கிங். டெல்லி போலீசிடமிருந்து தகவல் வந்துவிட்டது. அந்த ஆசிப் உஸ்மான் முல்லாவை பற்றி தானே? ஆமா சார். என்ன தகவல்? அவன் தீவிரவாதி கிடையாது சார். ஹி இஸ் எ போலீஸ்மேன். சிபிஐயின் உளவுத்துறை பிரிவில் ஒரு அதிகாரி. அவருடைய பெயர் சஞ்சய் குமார். இஸ் இட்? எஸ் சார். சிபிஐயின் உளவு பிரிவில் இருக்கும் ஒரு அதிகாரி எதற்காக ஆசிப் உஸ்மான் முல்லா என்ற பெயரில் விமான பயணம் செய்ய வேண்டும்? புரியவில்லை சார். விசாரணையின் போதாவது அவர் நான் ஒரு போலீஸ் அதிகாரி என்கிற உண்மையை சொல்லியிருக்கலாமே. எதுவுமே சொல்ல சார். எல்லா அடிகளையும் வாங்கி கொண்டு ஊமை கொட்டா மாதிரி இருந்தார். எதற்காக அந்த பிடிவாதம்? ஏதோ காரணம் இருக்க போய் தான் அந்த முரட்டு பிடிவாதம். இது சாதாரண விஷயமாக தெரியவில்லை. கொஞ்சம் கிளறி பார்க்க வேண்டும். கிளற ஆரம்பித்து விட்டேன் சார். அத்தியாயம் 3. சிக்கந்தர் பதறிப்போய் லட்சணாவை பார்க்க அவள் நீருக்குள் விழுந்து 2 கைகளை உயர்த்தி மூச்சு காற்றுக்காக திணறி மெல்ல மெல்ல உள்ளே போய்க் கொண்டிருந்தாள். படகை வேக வேகமாய் நகர்த்தி அவளுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி கொண்டு அவளுடைய கூந்தலை எட்டி பிடிக்க முயன்றான். கைக்கு கிடைக்கவில்லை. லட்சணாவின் உடல் இப்போது வேகமாய் நீருக்குள் இழுபட்டது. சிக்கந்தர் படகினின்றும் எழுந்து நின்று வீறிட்டான். லட்சணா! அரைகுறையாய் நீச்சல் தெரியும். நீருக்குள் குதித்து விடலாமா? வேண்டாம். இந்த 70 அடி ஆழத்தில் அது முடியாத காரியம். நீயும் அவளோடு போய் சேர வேண்டியதுதான். என்ன செய்யலாம்? சிக்கந்தர் தவிப்பாய் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பின்னால் அந்த சத்தம் கேட்டது. பட் 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 பட். சிக்கந்தர் திரும்பி பார்த்தான். மோட்டார் படகு ஒன்று நீரை கிழித்துக் கொண்டு வேகமாய் வந்து கொண்டிருந்தது. அது போஜனின் மோட்டார் படகு. நீல நிற ஸ்வெட்டரும் மங்கி குலாவும் அணிந்த அந்த போஜன் படகின் என்ஜின் சத்தத்தையும் மீறி குரல் கொடுத்தான். சார், படகில் இருக்கிற டயரை எடுத்து தண்ணியில போடுங்க. சிக்கந்தர் படகின் பின்பக்கத்துக்கு வேக வேகமாய் போய் கயிற்றில் கட்டப்பட்டிருந்த டயரை விடுவித்து நீரில் எறிந்தான். லட்சணாவின் தலை இப்போது தெரியவில்லை. போஜனின் மோட்டார் படகு பக்கத்தில் வந்து நின்று என்ஜினை அணைத்துக் கொள்ள
போஜன் ஸ்வெட்டரையும் மங்கிக்குள்ளாவையும் உருவிவிட்டு நீருக்குள் ஒரு அம்பை போல் பாய்ந்தான். அத்தியாயம் 4. வெலிங்டன் எல்லையில் கற்பூரச்சோலை அருகே டாக்ஸியை நிறுத்திக் கொண்டு கீழே இறங்கினார் புரொஃபசர் அரிஸ்டோ. பேசிய பணத்தை டிரைவரிடம் கொடுத்துவிட்டு ஒரு பிரீஃப் கேஸோடு மெல்ல நடந்தார். 60 வயது அரிஸ்டோவுக்கு திடகாத்திரமான உடம்புவாகு. முடி கொட்டிவிட்ட மண்டையில் சில வெள்ளி முடிகள் மட்டும் எஞ்சியிருக்க அதை ஜாக்கிரதையாய் சீவி வழுக்கையில் ஒட்ட வைத்திருந்தார். கண்களில் நிஜமாகவே அறிவு ஒளி வீசியது. அந்த ஒளிக்கு காரணம் அமெரிக்காவின் புரூக்ளின் நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற நியூயார்க் ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலும் பிசியாலஜியிலும் பார்மகாலஜியிலும் 3 MS பட்டங்கள் பெற்றதுதான். தன்னுடைய 30வது வயதில் கல்யாணம் செய்து கொண்டார். மனைவி பெயர் பிலோமினா. அழகானவள். கண்ணி கழியாமலேயே டைவர்ஸ் வாங்கி கொண்டாள். டைவர்ஸுக்கு காரணம் எப்போதும் ஆராய்ச்சி கூடத்திலே இருந்த அரிஸ்டோ ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி அழைப்பு மணியை அழுத்தியதும் வந்து கதவை திறந்த பிலோமினாவை பார்த்து, யார் நீ? என்னுடைய வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டுவிட்டதுதான். கோர்ட்டில் அவர் சொன்னது, இந்த தேசம்தான் எனக்கு முக்கியம். பாரத தாய்க்கு பணி செய்வதே என் லட்சியம். சார்? பிரீஃப் கேஸ் பெட்டியோடு மெல்ல நடந்து கொண்டிருந்த அரிஸ்டோ நின்றார். மரத்தின் மறைவிலிருந்து ராம்பால் வெளிப்பட்டான். அரிஸ்டோ இருட்டில் உன்னிப்பாய் பார்த்துவிட்டு கேட்டார், யார்? சார், நான் ராம்பால். மிலிட்டரி ஃபாரஸ்டில் இருந்து வருகிறேன். சுர்ஜித் அனுப்பி வைத்தார். ஜீப் எங்கே? அதோ அந்த மரத்தின் மறைவில். உன்னுடைய ஐடென்டிபிகேஷன் கார்டை நான் பார்க்க வேண்டும். இதோ எடுத்து காட்டினான் ராம்பால். அந்த இருட்டிலும் புளோரசன்ட் எழுத்துக்களில் மினுமினுத்த ஐடென்டிபிகேஷன் கார்டை சரிபார்த்த அரிஸ்டோ புன்னகையுடன் நீட்டினார். வா போகலாம். என்னை பற்றி சந்தேகம் தீர்ந்ததா சார்? தப்பாக நினைத்துக் கொள்ளாதே ராம்பால். என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உளவுத்துறை சொல்லிக் கொண்டிருப்பதை நான் அலட்சியம் செய்ய முடியாது. அதற்காக இந்த உயிரின் மீது எனக்கு ஆசை என்று நினைத்து விடாதே. நான் இன்னும் 20 ஆண்டுகளாக உயிர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். எதற்காக தெரியுமா? என்னுடைய நாட்டுக்காக நான் இன்னமும் உழைக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய பல ஆராய்ச்சி பணிகள் பாதியிலேயே இருக்கின்றன. அந்த ஆராய்ச்சி பணிகள் முழுமை பெற்றால் இந்தியா அமெரிக்காவுக்கு இணையாக ஒரு வல்லரசாக மாறும். என்னுடைய இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பதில் என்ன தப்பு? இந்த காலத்தில் தான் யாரையும் நம்ப முடிவதில்லையே. இருவரும் பக்கத்து மரத்தின் மறைவில் இருந்த ராணுவ ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். ஜீப்பின் பாசி கலர் இருட்டில் கரைந்து போயிருந்தது. ராம்பால் பின்பக்க கதவை திறக்க அரிஸ்டோ ஏறி உட்கார்ந்தார். டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்த ராம்பால் இக்னிஷனை உசுப்பி என்ஜினை ஸ்டார்ட் செய்த வினாடி அரிஸ்டோ கூப்பிட்டார். குரலில் பதட்டம். ராம்பால் சார், ஜீப்பை விட்டு முதல்ல இறங்கு. வாட்ஸ் த ப்ராப்ளம் சார்? இறங்க சொல்றேன். அரிஸ்டோ சொல்லிக்கொண்டே தடுமாற்றமாய் கீழே இறங்கி நிற்க ராம்பால் பக்கத்தில் வந்தான். என்ன சார்? அரிஸ்டோ தனது வலது கை மணிக்கட்டை உயர்த்தி தன்னுடைய வாட்சின் டயலை காட்டினார். டயலில் ஒரு சிறிய சிவப்பு வெளிச்ச புள்ளி வேக வேகமாய் அணைந்து அணைந்து எரிந்தது. ராம்பாலின் முகம் மாறியது. என்ன சார் இது? இந்த ஜீப்பில் டைனமைட்டை பிக்ஸ் செய்திருக்கிறார்கள். சார், பயப்படாதே. என் கையில இருக்க இந்த வாட்ச் டைனமைட் டீஆக்டிவேட்டர் வாட்ச். இந்த வாட்ச் என்னுடைய கையில் இருக்கிற வரைக்கும் ஜீப்பில் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற டைனமைட் வெடிக்காது. அப்படி ஒரு டீஆக்டிவேட்டர் வாட்ச் என் கையில் இருக்கிற விஷயம் என் எதிரிகளுக்கு தெரியாததால் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இது 3வது தடவை. ராம்பாலின் முகம் வெளிரி போயிருந்தது. சார், இந்த ஜீப் கடந்த 12 மணி நேரமாய் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் தான் இருக்கிறது. இந்த இருட்டில் யாராவது வந்து பொருத்தி விட்டு போயிருக்கலாமே. மேக்னெட் மூலமாக டைனமைட்டை காருக்கு அடியில் ஒட்ட வைப்பது ஒரு நிமிஷம் வேலையாயிற்றே. உன்னிடம் டார்ச் இருக்கிறதா? இருக்கிறது சார். ராம்பால் ஜீப்பின் டேஷ்போர்டில் இருந்த டார்ச்சை கொண்டு வந்து கொடுக்க அரிஸ்டோ வாங்கி கொண்டு ஜீப்புக்கு அடியில் குனிந்து டார்ச் வெளிச்சத்தை உள்ளே அனுப்பினார். சக்கரங்களை இணைக்கும் பிஸ்டன் தண்டு குறுக்கே போக அதில் ஒரு மேக்னெட்டிக் டைனமைட் வயர் சங்கதிகளோடு ஒட்டி கொண்டு டிக் 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 என்று நொண்டிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 5. ஊட்டி ஹோலி ஏஞ்சல் ஹாஸ்பிட்டல். ஐசி யூனிட்டில் இருந்து வெளிப்பட்ட டாக்டரை சிக்கந்தரும் இன்ஸ்பெக்டர் கவுடாவும் எதிர்கொண்டார்கள். டாக்டர், அந்த பெண் லட்சணாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவுட் ஆஃப் டேஞ்சர் தானே? நத்திங் டு வரி. உடனடியா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதால அந்த பொண்ணோட உயிரை எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. கான்சியஸ் திரும்பி இருக்கு. போய் பேசலாமா? தாராளமா. டாக்டர் தோள்களை குலுக்கிக் கொண்டே போய்விட சிக்கந்தரும் இன்ஸ்பெக்டர் கவுடாவும் ஏசி யூனிட்டிற்குள் நுழைந்தார்கள். கட்டிலில் படுத்து ஜன்னலுக்கு வெளியே எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த லட்சணா நடைச்சத்தம் கேட்டு ஸ்லோ மோஷனில் தலையை திருப்பினாள். கவுடாவை பார்த்ததும் கண்களில் லேசாய் கலக்கம். எழுந்து உட்கார்ந்து முழங்கால்களை கட்டி கொண்டாள். கவுடா அவளுக்கு முன்பாய் வந்து நின்றார்.
சில வினாடிகள் அவளையே மௌனமாய் பார்த்து கொண்டிருந்து விட்டு கேட்டார். எதற்காக இந்த கொலை முயற்சி? லட்சணா மௌனிக்க, கவுடா குரலை உயர்த்தினார். உன்னதாமா கேக்குறேன். எதுக்காக டேம் தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்க நினைச்ச? லட்சணா நிமிர்ந்தாள். எனக்கு வாழ பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். சாரி இன்ஸ்பெக்டர். என்னோட தற்கொலைக்கான காரணத்தை சொல்ல நான் விரும்பல. என்ன காதலா? உங்க யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல என்னால முடியாது சார். தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றது சட்டப்படி குற்றம்னு எனக்கு தெரியும். சட்டப்படி என் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. பட் என்னைக்கு இருந்தாலும் ஒரு டேம்ல விழுந்து நான் சாக தான் போறேன். அது உங்களால தடுக்க முடியாது. சிக்கந்தருக்கு கோபம் வந்தது. அந்த டேம்ல தான் விழுந்து சாகணும்னு ஏதாவது வேண்டுதலா? லட்சணா மௌனமா இருக்க சிக்கந்தர் தொடர்ந்தான். பிரஸ் ரிப்போர்ட்டர்னு எதுக்காக பொய் சொன்ன? படக வாடகைக்கு எடுக்க என்கிட்ட பணம் கிடையாது. வச்சிருந்த பர்ஸ் காணாம போயிடுச்சு. அதனாலதான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். கவுடா அங்கே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். சரி, உன்னோட தற்கொலைக்கான காரணத்தை சொல்ல வேண்டாம். உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு. அவள் விரக்தியாய் புன்னகைத்தாள். என்ன சிரிக்கிற? எனக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருந்தா தானே அதை பத்தி சொல்றதுக்கு. நான் ஒண்டிக்கட்ட. இப்ப தெளிவா சொல்லணும்னா அனாதை. அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. கோத்தகிரியில இருக்கிற பட்ஸ் அனாதை விடுதியில வளர்ந்தேன். பெரியவளான, படிச்சேன், கை தொழில்கள் கத்து கொடுத்தாங்க. விடுதியை விட்டு வெளியே வந்ததும் நானே சுயமா தொழில் பண்ணேன். வீடு கூடலூர்ல மாரியம்மன் கோயில் வீதியில கடைசி வீடு. 500 ரூபாய் வாடகை. உன் கூட வேற யாராவது? இல்ல, நான் மட்டும்தான் அந்த வீட்டுல தங்கி இருந்தேன். சரி, எதுக்காக தற்கொலை? சார், அத மட்டும் கேட்காதீங்க. எனக்கு வாழ பிடிக்கல. இதுதான் காரணம். இதோ பாரு மகாலட்சுணா, தற்கொலைங்கிறது ஒரு கோழைத்தனமான செயல். நீ சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையோட போராடி இருக்க. அப்பெல்லாம் வராத தற்கொலை எண்ணம் இப்ப மட்டும் வர என்ன காரணம்? சார், இந்த கேள்வி நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, நான் சொல்லக்கூடிய பதில் சாரி தான். கவுடா முகம் இறுகி போய் எழுந்தார். நீ இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறதுக்குள்ள காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். லட்சணா கட்ட விரலை உயர்த்தினாள். பெஸ்ட் ஆஃப் லக் சார். அத்தியாயம் 6. இரவு மணி 10. வெலிங்டன் ராணுவ பாரக்ஸின் உள்ளே இன்னிய நட்சல் எனப்படும் ரகசிய அறையில் ராணுவ உயர் அதிகாரிகள் மத்தியில் புரொஃபசர் அரிஸ்டோ தனக்கு முன்னால் இருந்த சிறிய மைக்கில் பேசிக் கொண்டிருந்தார். தெளிவான ஆங்கில பிரயோகம். இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாய் வெடிகுண்டுக்கு தப்பி உங்களுக்கு முன்னால் உயிரோடு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். எதிரிகள் என்னை எப்படியோ மோப்பம்படுத்தி விடுகிறார்கள் என்பது கவலைக்குரிய விஷயமாய் இருந்தாலும் அந்த விபரீத வினாடிகளை எதிர்கொள்வதில் ஒரு த்ரில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் உங்களிடத்தில் உறுதியாக சொல்லிக் கொள்வேன். என் இந்திய மண்ணுக்காக என்னுடைய இருதயம் எப்போதும் துடித்துக் கொண்டே இருக்கும். இந்தியா ஜனநாயக ரீதியாக நல்லரசாகவும் இராணுவ ரீதியாக வல்லரசாகவும் மாறி உலக அரங்கில் ஒரு உன்னதமான இடத்தை பிடிக்கும் வரை என்னுடைய இந்த அறிவியல் உழைப்பு ஓயாது. அண்டை நாடுகளுக்கெல்லாம் நம்முடைய இராணுவ பலம் குறித்து இப்போதே அடிவயிற்றில் கலக்கம். இந்த கலக்கத்தை மேலும் அதிகப்படுத்துவதுதான் என்னுடைய பணி. என்னுடைய அறிவியல் மூளை இந்திய இராணுவத்துக்கு பயன்பட்டுவிடக் கூடாது என்கிற தீய எண்ணத்தில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்னை ஒழித்து கட்ட சதிகள் அரும்பிக் கொண்டிருக்கின்றன. எத்தனை சதிகள் உருவானாலும் சரி, அவைகளுக்கு நடுவில் நான் சாதனைகளை படைப்பேன். இராணுவ அதிகாரிகளின் கரவொலி மெதுவாக எழுந்து அடங்கியது. புரொஃபசர் அரிஸ்டோ அந்த கரவொலி ஓய்வதற்குள் தான் கொண்டு போயிருந்த பிரீஃப்கேஸை திறந்து ஒரு சிந்தட்டிக் ஃபைலை எடுத்து பிரித்தார். அதிலிருந்து சில கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் தாள்களை உருவிக்கொண்டு பேச்சை தொடர்ந்தார். நான் இன்றைக்கு இங்கே வந்தது நம் இராணுவத்துக்கு பெரிய அளவில் உதவி புரிய போகும் ஒரு கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தத்தான். அந்த கண்டுபிடிப்பின் பெயர் ஸ்பை கேட். நீங்கள் மாயாஜால திரைப்படங்களில் ஒரு காட்சியை பார்த்திருக்கலாம். மந்திரவாதிகள் தங்களுக்கு வேண்டிய ஒரு நபரை உளவு பார்க்க வேண்டும் என்றால் அந்த நபர் வசிக்கும் அரண்மனைக்கு நேரடியாக மனிதர்களை அனுப்ப மாட்டான். அவ்வாறு அனுப்பினால் மற்றவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் அந்த உளவு பார்க்கும் நபரை பூனையாகவோ நாயாகவோ மாற்றி உளவு பார்க்க அனுப்பி வைப்பான். பூனையாக நாயாக மாற்றப்பட்ட அந்த நபரும் உளவு பார்த்து செய்திகளை சேகரித்துக் கொண்டு மந்திரவாதியிடம் செய்திகளை சொல்வார். இது உண்மையாக நடக்கக்கூடியது அல்ல என்று நாம் நினைப்போம். ஆனால் என் அறிவியல் மூலையில் இது சாத்தியமாக போகிறது. அதை பற்றி தான் இப்போது உங்களிடம் சொல்ல போகிறேன். இராணுவ அதிகாரிகளுக்கு மத்தியில் மெலிதாய் ஒரு சலசலப்பு அரும்பிக் கொண்டிருக்க அரிஸ்டோ அந்த சலசலப்பு அடங்கும் வரை புன்னகையோடு காத்து கொண்டிருந்து விட்டு பேச்சை தொடர்ந்தார்.
நான் மாயாஜாலம் செய்து மனிதனை பூனையாகவோ நாயாகவோ மாற்றப் போவதில்லை. உண்மையாகவே ஒரு நாயையோ அல்லது பூனையையோ தான் எதிரிகளின் ராணுவ முகாம்களுக்கு உளவு பார்க்கவோ அல்லது அதை அனிமல் டைனமைட்டாகவோ உபயோகப்படுத்த போகிறேன். இது எப்படி சாத்தியம்? சொன்ன ப்ரொஃபசர் அரிஸ்டோ பக்கத்தில் இருந்த கரும்பலகைக்கு சென்று சாக்பீஸை உபயோகப்படுத்தி ஒரு பூனையின் படத்தை வரைந்தார். இந்த பூனையை ஒரு உயிருள்ள பூனையாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூனையைத்தான் உளவு பார்க்கும் ஒற்றனாகவோ அனிமல் டைனமைட்டாகவோ எதிரின் ராணுவ முகாமுக்குள் அனுப்பி வைக்கப் போகிறோம். இதற்காக டெல்லியில் இருக்கும் என்னுடைய அறிவியல் சோதனை சாலையில் நூற்றுக்கணக்கில் பூனைகளை வளர்த்து வருகிறேன். இந்த பூனையை நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை கவனியுங்கள். பூனையின் மூளை பகுதிக்குள் 3 மின்னணு தண்டுகள், அதாவது எலக்ட்ராட்ஸை பொருத்த போகிறேன். இந்த எலக்ட்ராட்ஸ் தண்டுகள் மூலமாக நாம் கட்டளைகளை அனுப்பினால் பூனை நாம் விரும்பிய திசையில் செல்லும். இதற்காக பூனையின் உடம்பில் ஒரு சிறிய உலோகப்பை பொருத்தப்படுகிறது. இந்த பையில் ஒரு ரேடியோ ரிசீவர் மற்றும் மின் பேட்டரி இருக்கும். இந்த ரேடியோ ரிசீவருக்கு தூரத்திலிருந்து ஒரு லேப்டாப் மூலம் நம் ராணுவ பாரக்ஸில் இருந்து கட்டளைகளை அனுப்பலாம். அந்த கட்டளைகளை ரேடியோ ரிசீவர் வாங்கி பூனையின் மூளைக்குள் உள்ள எலக்ட்ராட்ஸ்களுக்கு அனுப்பி வைக்கும். லேப்டாப்பில் இருந்து பூனையை அது இருக்கும் இடத்திலிருந்து வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ திருப்பி ஓட சொன்னால் அது ஓடும். எதிரிகள் இருக்கும் இடத்துக்கு பூனை போய் சேர்ந்ததும் அதை நாம் உளவு பார்க்கவோ அல்லது ரிமோட் கண்ட்ரோலை உபயோகப்படுத்தி அதை ஒரு டைனமைட்டாக வெடிக்கவோ வைக்கலாம். இந்த பூனைகள் உயிருள்ள பூனைகள் என்பது முக்கியம். இவை ரோபோட்கள் கிடையாது. ஒரு மனிதன் உளவு பார்க்கும் ஒற்றனாகவோ அல்லது மனித வெடிகுண்டாகவோ அவ்வளவு சுலபத்தில் எதிரிகளின் ராணுவ முகாம்களுக்குள் நுழைந்து விட முடியாது. ஆனால் பூனைகள் புகை நுழைய முடியாத இடத்தில் கூட புகுந்துவிடும் திறமை கொண்டவை. பிராணிகளிடம் உள்ள திறமையை மனிதர்கள் பல வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். நாயின் மோப்ப சக்தி திறமை போலீஸ் துறைக்கு பயன்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சிக்கு குரங்குகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு பிராணியின் மூளையை கட்டுப்படுத்தி நமக்கு சாதகமாக பயன்படுத்தும் முயற்சி இதுதான் முதலாகும். ராணுவ அதிகாரிகளின் மத்தியில் மறுபடியும் ஒரு சலசலப்பு. ஒருவர் எழுந்து கேட்டார், இந்த ஸ்பை கேட் எனப்படும் பூனைகளை உடனடியாக நம் ராணுவத்திற்கு உபயோகித்துக் கொள்ள முடியுமா? சோதனை 70% வெற்றி. அதை 100% வெற்றியாக்க இன்னமும் ஒரு 3 மாத காலத்துக்கு ஆராய்ச்சி பணியில் ஈடுபட வேண்டியுள்ளது. இதற்காக 15 பூனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகளின் மூளைகளில் எலக்ட்ராட்ஸை பொருத்தியுள்ளேன். பூனைகள் முழு ஆற்றலோடு செயல்பட அவைகளுக்கு பயோசீரம் போட வேண்டியுள்ளது. அந்த பயோசீரம் தயாரிக்க 3 மாத காலம் பிடிக்கும். முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த ராணுவ அதிகாரி சுர்ஜித் பரவச முகத்தோடு எழுந்தார். வெல்டன் மிஸ்டர் ப்ரொஃபசர், இது ஒரு அற்புதமான அறிவியல் முயற்சி. மனிதர்களாலும் ஆயுதங்களாலும் தேடித்தர முடியாத வெற்றி உங்களுடைய ஸ்பை கேட்கள் தேடித்தரும் என்று நம்புகிறேன். அரிஸ்டோ சிரித்தார். இந்த ஸ்பை கேட் பூனைகளை அழிவு வேலைக்கு மட்டுமல்ல, ஆக்க வேலைக்கும் உபயோகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு, ஒரு இடத்தில் ஒரு பெரிய கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். கட்டிட இடுபாடுகளில் பலர் சிக்கிக் கொள்ளலாம். அப்படி சிக்கிக் கொண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் மனிதர்களால் உள்ளே போய் பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் இந்த ஸ்பை கேட்களை பயன்படுத்தலாம். ஒரு சிறிய இடுக்கில் கூட பூனையால் நுழைய முடியும். நுழைந்தால் மட்டும் போதுமா? நாம் சொல்கிறபடி குறிப்பிட்ட பக்கம் அது ஓட வேண்டும். அது மட்டுமல்ல, அது நமக்கு தேவையான செய்திகளை அனுப்பி வைக்க வேண்டும். அதற்காக பூனையோடு ஒரு சிறிய வீடியோ கேமராவையும் இணைத்து விட்டால் போதும். சுர்ஜித் குறுக்கிட்டார். இந்த ஸ்பை கேட் பூனைகளை நம் நாட்டில் ஆக்க வேலைகளுக்கும் எதிரிகளின் நாட்டில் அழிவு வேலைக்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், இல்லையா ப்ரொஃபசர் சார்? வெல் செட். அரிஸ்டோ பெரிய புன்னகையோடு சொல்லிய வினாடி அவருடைய கோட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் மெலிதாய் முணுமுணுத்தது. எஸ்கியூஸ் மீ, சொன்னவர் செல்போனை எடுத்து இடது காதுக்கு ஒற்றினார். எஸ் சார், நான் சோபியா. ஒரு பெண் குரல். சோபியா அரிஸ்டோவின் லேபரட்டரியில் பணிபுரியும் பெண். அரிஸ்டோவின் பர்சனல் செக்ரட்டரி. சொல்லு சோபியா. கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி. என்ன? நாம் கஷ்டப்பட்டு பழக்கி வைத்திருந்த 15 ஸ்பை கேட் பூனைகளில் 3 இறந்து விட்டது. என்ன ஆயிற்று? தெரியவில்லை. மத்த 12 பூனைகள் இப்போதைக்கு ஆரோக்கியமாக உள்ளன. கவனமாய் பார்த்துக்கொள். நான் ஊட்டியிலிருந்து திரும்ப எப்படியும் 4-5 நாட்கள் ஆகும். சோபியா. சார். என்ன? எனக்கு பயமா இருக்கிறது. எதற்கு பயம்? மற்ற பூனைகளும் இறந்து விடுமோ என்று. பயப்படாதே, அதற்குள் பயோசீரம் தயாரித்து பூனைகளுக்கு இன்ஜெக்ஷன் செய்து விடலாம். அத்தியாயம் 7. மஃப்டி டிரெஸ்ஸில் இன்ஸ்பெக்டர் கவுடா
பைக்கில் பயணித்து கூடலூர் மாரியம்மன் கோயில் வீதிக்குள் நுழைந்த போது குளிரையும் மீறிக்கொண்டு மத்தியான வெயில் பிடரியில் உரைத்தது. தெருவின் கோடியில் வீட்டுக்கு முன்பாய் பைக்கை நிறுத்தினார். வீடு பூட்டியிருப்பதற்கு அடையாளமாய் ஒரு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்த 2 படுகர் இன பெண்களை நெருங்கினார். கேட்டார், இங்கே லட்சணான்னு? இந்த வீடுதான். வீடு பூட்டி இருக்கே. வெளியே போயிருக்கலாம். எங்க போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? லட்சணாவுக்கு ஒயர் கூட பின்னி வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேல் பண்ற வேலை. எப்போ வருவாங்க? எப்படி சாயந்தரம் 6 மணி ஆயிடும். இந்த வீட்டுக்கு ஓனர் யாரு? இந்த அம்மா தான். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை காட்டினார். கவுடா அந்த பெண்ணை ஏறிட்டார். லட்சணா இந்த வீட்டில் எத்தனை வருஷமா குடியிருக்காங்க? 2 வருஷமா. வீட்டுல லட்சணா மட்டும்தானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? லட்சணா மட்டும்தான். ஆமா, நீங்க யாரு? ஏதோ போலீஸ் மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போலீஸ் தான். அந்த அம்மாள் மிரண்டாள். திக்கித்த சில வினாடி பார்வைக்கு பின் கேட்டாள், எதுக்காக லட்சணாவை தேடிட்டு வந்திருக்கீங்க? அவ ஏதாவது தப்பு செஞ்சிட்டாளா? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போக இருந்தா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. தற்கொலைக்கான காரணத்தை கேட்டா சொல்ல மாட்டேன்னு ஒரே பிடிவாதம். அதான் அக்கம் பக்கத்து வீடுகளை விசாரிச்சுட்டு பார்க்கலான்னு வந்தேன். இன்ஸ்பெக்டர் கவுடா சொல்லவும் அந்த பெண்கள் இருவரும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். லட்சணா தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சாளா? பைக்காரா டைம்ல குதிச்சு. நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. லட்சணா ரொம்ப தைரியசாலியான பொண்ணு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை கிடையாது. கவுடா கையமர்த்தினார். இதோ பாருங்கம்மா, இந்த காலத்துல யாருக்கு தற்கொலை என்ன வரும், யாருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்கு சாவி இருக்கா? சாவி லட்சணா கிட்டதான் இருக்கு. அவகிட்ட சாவி இல்ல, காணாம போயிடுச்சுன்னு சொன்னா. இந்த பூட்டுக்கு டியூப்ளிகேட் சாவி என்கிட்ட இல்லையே. பரவாயில்ல, சொன்ன கவுடா தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து மாஸ்டர் கீ பஞ்ச் ஒன்றை எடுத்துக்கொண்டு பூட்டை நோக்கி போனார். பூட்டுக்கு ஒவ்வொரு சாவியாய் கொடுத்து நம்பினார். ஒரு 5 நிமிஷ போராட்டத்துக்கு பின் ஒரு சாவியின் நெம்பலுக்கு பூட்டு கழன்று கொள்ள கவுடா கதவை தள்ளினார். உள்ளே நுழைந்தார். பெரிது பெரிதாய் 2 அறைகள் கொண்ட வீடு அது. சுத்தமாய் இருந்தது. சுவரோரமாய் ஒரு சிறிய காட்ரேஜ் பீரோ. பூட்டி இருக்குமோ என்கிற சந்தேகத்தில் இழுத்து பார்த்தார். திறந்து கொண்டது. லேசாய் கலைத்து பார்த்தார். வித்தியாசமாய் பார்வைக்கு எதுவும் தட்டுப்படவில்லை. பீரோவை பழையபடி சாத்திவிட்டு பக்கத்து அறையை எட்டி பார்த்தார். பின்னப்பட்ட பிளாஸ்டிக் கூடைகள் சைஸ் வாரியாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கவுடா வெளியே நின்றிருந்த வீட்டுக்கார பெண்ணை கூப்பிட்டார். உள்ள வாமா. அவள் வந்தாள். உன் பேர் என்னம்மா? வடிவு. லட்சணா உன்கிட்ட நல்லா பழகுவாளா? நல்லா பேசுங்க. கோயிலுக்கு கூட நாங்க 2 பேரும் ஒன்னாத்தான் போவோம். நேத்து கூட மாரியம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு தான் வந்தோம். நேத்து லட்சணா சந்தோஷமா இருந்தாளா? சந்தோஷமா தான் இருந்தா. முகத்துல கொஞ்சம் கூட வாட்டம் கிடையாது. பின்ன ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணணும்? ஒன்னும் புரியலையே. ஏதாவது காதல் விவகாரமா இருக்குமோ? அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுங்க. எந்த ஒரு ஆண்கிட்டயும் அனாவசியமா சிரிச்சு பேசி நான் பார்த்ததில்ல. லட்சணாவை தேடி யாராவது வரதுண்டா? அந்த அனாதை பொண்ணை தேடி யாருங்க வரப்போறாங்க? கவுடா அந்த அறையை சுற்றி வந்தார். வலது பக்க சுவரில் சின்னதாய் அலமாரி ஒன்று தெரிய திறந்து பார்த்தார். பழைய விகடன் குமுதம் இதழ்கள், ஒரு டெட்டால் பாட்டில், கந்த சஷ்டி புஸ்தகம், ரேஷன் கார்டு, காலி அமிர்தாஞ்சன் பாட்டில், மதமற்ற மனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒரு கவிதை புத்தகம், மளிகை ஜாமான் வாங்கிய பில்கள், எல்லாவற்றையும் பார்வையால் வாங்கி கொண்டே வந்த கவுடா பட்ஸ் என்று எழுத்துக்கள் மின்னிய அந்த செவ்வக புத்தகத்தை எடுத்தார். அது ஒரு நன்கொடை ரசீது புத்தகம். அட்ரஸை பார்த்தார். பட்ஸ் ஆர்ஃபனேஜ், வாழ வழிகாட்டும் காப்பகம், சர்ச் ரோட், கோத்தகிரி. கவுடா அந்த ரசீது புத்தகத்தை பத்திரப்படுத்தி கொண்டு ஒரு தீவிரமான யோசனையோடு அந்த அறை நின்று வெளிப்பட்டார். அத்தியாயம் 8. ராணுவ அதிகாரி சுர்ஜித் புரொஃபசர் அரிஸ்டோ தங்கியிருந்த குவார்டர்ஸுக்கு போய் அவரை பார்த்தபோது சாயந்தரம் மணி 6. பிளாக் டீயை சர்க்கரை கலக்காமல் உறிஞ்சு கொண்டிருந்த அரிஸ்டோ எழுந்து கை குலுக்கினார். ப்ளீஸ் கமன். சுர்ஜித் எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்ததும் அரிஸ்டோ கேட்டார், ஹாவ் சம் டீ? நோ தேங்க்ஸ். சாயந்தரம் 6 மணிக்கு மேல் டீ குடிக்கிறத விட்டுட்டேன். காரணம், டீ சாப்பிட்டால் ராத்திரில தூக்கம் பிடிப்பதில்லை. அரிஸ்டோ டீயை சாப்பிட்டு முடித்து கோப்பையை கீழே வைத்தார். உங்களுக்கு போன் செய்து இந்த நேரத்துக்கு வர சொன்னதற்காக முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சுர்ஜித் புன்னகைத்தார். விஷயம் முக்கியமானதாக இருக்க போய் தான் என்ன வர சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். இன்றைக்கு மாலை பேப்பர்களை படித்தீர்களா? இல்ல. இந்த பேப்பர்ல வந்த செய்தியை பாருங்கள். டீ பாயின் மேல் இருந்த நாளிதழை எடுத்து சுஜித்திடம் கொடுத்தார் அரிஸ்டோ. 2வது பக்கத்தை திருப்புங்கள். திருப்பினார். செய்தி பளிச்சென்று கண்களுக்குள் பாய்ந்தது.
பைகாரா அணைக்கட்டில் குதித்து இளம்பெண் தற்கொலை முயற்சி. இது பற்றி கூறப்படுவதாவது: லட்சணா, வயது 23. தான் ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு பைகாரா அணைக்கட்டுக்கு வந்த இந்த பெண், பொறியாளர் சிக்கந்தர் என்பவரோடு அணையில் படகில் பயணம் செய்யும் போது திடீரென்று தண்ணீரில் குதித்து விட்டார். நல்ல வேளையாக மோட்டார் படகில் அந்த பக்கமாக வந்த போஜன் என்கிற ஊழியர் நீரில் குதித்து லட்சணாவை காப்பாற்றிவிட்டார். லட்சணா இப்போது அரசினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்கொலைக்கான காரணம் தெரியவில்லை. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். சுர்ஜித் அந்த செய்தியை படித்துவிட்டு வியப்போடு அச்சோவை ஏறிட்டார். இந்த செய்தியில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? லட்சணா என்கிற பெண் உங்களுக்கு தெரிந்தவளா? இல்லை, பின்ன? மிஸ்டர் சுர்ஜித், இந்த செய்தியை பேப்பரில் படித்த உடனேயே நான் அரசினர் மருத்துவமனைக்கு போன் செய்து தலைமை டாக்டர் பரவசராஜோடு பேசினேன். அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். காரணத்தை அந்த பெண் லட்சணா சொல்லவில்லை என்று சொன்னார். மேலும் டாக்டர் எனக்கு கொடுத்த தகவல்களின்படி லட்சணா ஒரு அனாதை பெண். கோத்தகிரியில் உள்ள பட்ஸ் அனாதை விடுதியில் வளர்ந்தவள். இதில் எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், சின்ன வயதிலிருந்தே வாழ்க்கையோடு போராடிய ஒரு பெண் இப்போது தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அவள் தற்கொலைக்கு முயல என்ன காரணம்? சுர்ஜித் புன்னகைத்தார். மன்னிக்க வேண்டும் ப்ரொஃபசர் சார். ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொள்ள எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாய் காதல் தோல்வி. நாட்டில் எத்தனையோ இளம்பெண்கள் எத்தனையோ காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் தெரிந்து நமக்கு என்ன ஆக போகிறது? மிஸ்டர் சுர்ஜித், இந்த மாதிரியான தற்கொலை விஷயங்கள் உங்கள் மனசுக்குள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் எனக்குள் சலனங்கள் ஏற்படும். தற்கொலைக்கு முயன்று இறந்து போனவர்களை விட பிழைத்துக் கொண்டவர்கள் என் மனசுக்குள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். அந்த பெண் லட்சணா தன் தற்கொலைக்கான காரணத்தை போலீசாரிடமும் டாக்டரிடமும் சொல்ல மறுத்துவிட்டாள். அது மட்டுமில்லை, இன்றைக்கு என்னை காப்பாற்றி விட்டீர்கள், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அதே பைக்காரா அணையில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளத்தான் போகிறேன், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஓகே மிஸ்டர் ப்ரொஃபசர் சார், இப்போது இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணை நான் சந்தித்து பேச விரும்புகிறேன். இதே குவார்டர்ஸிற்கு கூட்டி வர முடியுமா? சுர்ஜித் அரிஸ்டோவையை பார்க்க அவர் புன்னகைத்தார். இது எனக்கு தேவையா என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் எனக்கு தேவையான ஒன்றுதான். வில் யூ ஹெல்ப் மீ? சர்டன்லி. நீங்க ரிக்வஸ்ட் செய்து கேட்கிற அளவுக்கு இது ஒன்று பெரிய உதவி கிடையாது. அந்த பெண் லட்சணாவை உடனே பார்க்க விரும்புகிறீர்களா? இல்லை, நாளை காலை. எந்த நேரம்? எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஐ வில் மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ. அத்தியாயம் 9. கோத்தகிரி. பட்ஸ் ஆர்ஃபனேஜ் என்று ஆங்கிலத்திலும் திக்கற்றோர் காப்பகம் என்று தமிழிலும் எழுதப்பட்ட பெயர் பலகை பெயிண்ட் உதிர்ந்து ஒரு பக்கம் சாய்ந்து தெரிய, எந்த காலத்திலோ கட்டப்பட்ட அந்த விடுதி ஆஸ்பெட்டாஸ் கூரைகளோடு அரத பழசாய் இருந்தது. ஜன்னல்களில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடிகள் உடைந்து போயிருக்க, உடைந்த துவாரங்களில் குளிர்காற்று நுழைந்து விடாமல் இருக்க பழைய துணிகளை உருண்டியாய் கசக்கி திணித்து வைத்திருந்தார்கள். சுவர்களில் வெடிப்புகள், சிமெண்ட் உதிர்ந்து போய் செங்கற்கள் பற்களை காட்டின. இன்ஸ்பெக்டர் கவுடா கண்களால் விடுதியை எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டே நடந்தார். இந்த குற்றுச்சுவர்களுக்கு பெயரா விடுதி? குப்பை பக்கெட்டோடு ஒரு பெண் எதிர்பட்டாள். கேட்டான், யாருங்க வேணும்? இந்த விடுதிக்கு யாரு இன்சார்ஜ்? மரகதம்மாள். பாக்கணும், எங்க இருக்காங்க? அதுவும் அந்த மொத ரூம்ல. டொனேஷன் கொடுக்க வந்தீங்களா? ஒரு கணம் திகைத்த கவுடா மறுகணம் இயல்புக்கு வந்து ஆமா என்று தலையாட்டி விட்டு அந்த பெண் காட்டிய முதல் ரூமை நோக்கி நடந்தார். தரை குண்டும் குழியுமாய் நடக்கும்போது கால்களை இடறிவிட்டது. நினைத்த இடமெல்லாம் களைகள் முளைத்திருந்தன. ஆஸ்பெட்டாஸ் சீட் ஒன்று அபாயகரமான நிலையில் தொங்கிக் கொண்டிருக்க அந்த முதல் அறைக்கு முன்பாய் நின்று உள்ளே எட்டி பார்த்தார். சக்கர நாற்காலியில் அந்த அம்மாள் தெரிந்தாள். 60 வயது இருக்கலாம். நீல நிற கதர் சேலைக்குள் மெலிந்த தேகம் சிறைப்பட்டு இருந்தது. தீட்சண்யமான கண்கள், 2 புருவங்களுக்கும் நடுவில் ஒரு குங்கும போட்டு பிசிறில்லாமல் இடம் பிடித்து இருந்தது. கவுடா குரல் கொடுத்தார். வணக்கம்மா. மரகதம்மாள் நிமிர்ந்தாள். பார்வையில் குழப்பம் பரவ கைகளை குவித்தாள். வணக்கம். யார் நீங்க? உள்ளே வந்தார் கவுடா. தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் மரகதம்மாள் திகைப்போடு தனக்கு முன்பாய் இருந்த நாற்காலியை காட்டினாள். உட்காருங்க, என்ன விஷயம்? கவுடா உட்கார்ந்து கொண்டு பேச்சை ஆரம்பித்தார். லட்சணாவை பத்தி கொஞ்சம் பேசணும். லட்சணா? இந்த விடுதியில் வளர்ந்த பொண்ணுதானே அது? ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? தற்கொலை பண்ணிக்க பைக்காரா டேமுக்குள்ள குதிச்சுட்டா. நல்ல வேளையா போட்மேன் ஒருத்தர் பார்த்து காப்பாத்திட்டார். இப்போ அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. மரகதம்மாளின் முகம் அதிர்ச்சிக்குள்ளாகி உடம்பு ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. லட்சணா தற்கொலை பண்ணிக்க இருந்தாளா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன மன கஷ்டம் அவளுக்கு?
காரணத்த அவ சொல்லல. எப்படி கேட்டும் சொல்லல. உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமான்னு கேட்டு போகத்தான் வந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? லட்சணா இப்போ இந்த விடுதலை இல்ல. அவ தனியா கூடலூர்ல வீடு எடுத்து தங்கி, வயர்கூட பின்னி வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கா. மாசத்துல ஒரு நாள் கோத்தகிரி வந்து என்ன பாத்துட்டு போவா. ஃப்ரூட்ஸும், ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுப்பா. கடைசியா லட்சணா எப்போ இங்க வந்தா? 15 நாளைக்கு முன்னாடி. வரும்போது சந்தோஷமா இருந்தாளா? இல்ல. ஏன்? அவகிட்ட நான் ஒரு நன்கொடை ரசீது புக் கொடுத்து பணம் வசூல் பண்ண சொல்லியிருந்தேன். ரூ. 1 கூட வசூல் ஆகலன்னு புலம்பிட்டு இருந்தா. பரவாயில்ல விடுன்னு நான் தான் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சேன். எதுக்காக நன்கொடை வசூல்? அரச பழசான இந்த விடுதி கட்டடத்தை இடிச்சிட்டு புதுசா ஒரு விடுதியை கட்டத்தான். மொத்தம் 10 லட்சம் ரூபாய் எஸ்டிமேஷன். இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கூட வசூலாகல. போற இடத்துல எல்லாமே தயவு தாட்சணியம் பார்க்காம இல்லன்னு சொல்லி 2 கையும் விரிச்சிடுறாங்க. இதுல லட்சணா ரொம்பவே அப்செட். இனிமே மனிதாபிமானத்தை கையில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு புலம்பிட்டு இருந்தா. இந்த ரசீது புத்தகம் தானே. கவுடா லட்சணா வீட்டில் இருந்த நன்கொடை புத்தகத்தை எடுத்து காட்டினார். ஆமா இதுதான். பணம் வசூல் பண்ண முடியலங்கிற காரணத்துக்காக லட்சணா மரம் வெறுத்து போய் தற்கொலை என்ற முடிவுக்கு போயிருப்பாளோ? அது ஒரு சரியான காரணமா என்னோட மனசுக்கு படல. அவன் அந்த விபரீத முடிவுக்கு போக வேற ஏதோ காரணம் இருக்கு. நீங்க கொஞ்சம் இதமா கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்த்துட்டோம். எல்லா வகையிலும் கேட்டு பார்த்துட்டோம். லட்சணா சொல்ற ஒரே பதில் எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல என்கிற வாக்கியம்தான். சரி, லட்சணாவை என் கூட டெலிபோன்ல பேச சொல்லுங்க. நான் அவகிட்ட கேட்டு பார்க்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா, சொன்ன கவுடா மெல்லிய குரலில் கேட்டார். இந்த பட்ஸ் விடுதியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கம்மா? 2 வருஷத்துக்கு முந்திலாம் 300 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ நிதி வசதி இல்லாததுனால பாதி பேரை விடுதிகளுக்கு அனுப்பிட்டோம். விடுதி கட்டிடம் வேற மோசமா இருக்கு. 2 பெரிய மழை தொடர்ந்த மாதிரி அடிச்சா கட்டிடம் நிக்குமாங்கிறது சந்தேகம்தான். கட்டிடத்தோட நிலைமைய பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டீங்களா? வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் கோரிக்கை மனு கொடுத்து பார்த்துட்டேன். ஒரு பதிலும் கிடையாது. களைச்சு போயிட்டேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் தான் இந்த விடுதி இருக்கும். அதுக்கப்புறம் இது வெறும் குட்டிச்சுவர் தான். கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் லட்சணாவை டெலிபோன்ல பேச சொல்றேன். நீங்க காரணத்தை கேளுங்க. மரகதம்மாளிடம் விடைபெற்றுக் கொண்டு வெளியே வந்தார் கவுடா. ஒரு 20 அடி தூரம் நடந்திருப்பார். பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. பெண் குரல். சார். திரும்பினார். மரத்துக்கு பின்னால் அந்த இளம்பெண் தெரிந்தாள். விடுதியைச் சேர்ந்த பெண் என்பது கட்டியிருந்த நீல நிற கதர் சேலையிலேயே தெரிந்தது. கவுடா அவளை நோக்கி போனார். என்னம்மா? சார், என் பேர் புனிதா. இந்த விடுதியில் தான் இருக்கேன். நீங்க லட்சணா பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். லட்சணா எதுக்காக தற்கொலை முயற்சி செஞ்சா? இதானே உங்க சந்தேகம்? ஆமா. உங்க சந்தேகத்துக்கான விட என்கிட்டே இருக்கு சார். அத்தியாயம் 10. செல்போன் கனைத்ததுமே படித்துக் கொண்டிருந்த என்சைக்ளோபீடியாவை மூடி வைத்துவிட்டு ஹேண்ட்செட்டை எடுத்து காதுக்கு பொருத்தினார் அரிஸ்டோ. ஹலோ. மறுமுனையில் சுர்ஜித் கேட்டார். இப்போது நீங்கள் ஃப்ரீயா மிஸ்டர் ப்ரொஃபசர்? ஃப்ரீ தான். ஏன்? அந்த பெண் லட்சணாவோடு பேச வேண்டும் என்று சொன்னீர்களே, இப்போது கூட்டிக் கொண்டு வரலாமா? தாராளமா. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அங்கே இருப்போம். வாருங்கள். புரொஃபசர் அரிஸ்டோ செல்போனை அணைத்து டீபாயின் மேல் வைத்துவிட்டு என்சைக்ளோபீடியாவை புரட்டியபடி காத்திருக்க, அடுத்த 25வது நிமிடம் சுர்ஜித் லட்சணாவோடு வந்து சேர்ந்தார். புரொஃபசர், ஷீ இஸ் லட்சணா. அரிஸ்டோ அவளை பார்த்தார். சிரிப்பில்லாத முகம், கண்களில் உறைந்து விட்ட துக்கம். உட்காருமா. சாமி கொடுத்த பொம்மை மாதிரி உட்கார்ந்தாள். சுவாரஸ்யம் இல்லாமல் அவள் புரொஃபசரை பார்க்க, அவர் சுர்ஜித்தை ஏறிட்டார். நான் லட்சணாவிடம் கொஞ்சம் தனியா பேச வேண்டும். பை ஆல் மீன்ஸ் நீங்க லட்சணாவிட பேசுங்க. நான் 1 மணி நேரம் கழித்து வருகிறேன். சுர்ஜித் சொல்லி நகர்ந்து வெளியேறிவிட, அரிஸ்டோ எழுந்து போய் கதவை சாத்தி விட்டு வந்தார். லட்சணாவிற்கு எதிரில் உட்கார்ந்தார். கேட்டார். என்னை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியாமா? கொஞ்சம் என்றாள் லட்சணா. கொஞ்சம்னா எந்த அளவுக்கு? பேப்பர்ல புக்ல உங்க பேரை பார்த்திருக்கேன். போன வருஷம் உங்களுக்கு பத்ம விபூஷனுக்கு விருது கொடுத்தப்போ டிவில காட்டினாங்க. பார்க்க அழகா இருக்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் தெரியுற. உன்னோட மனசுல எதுக்காக அந்த தற்கொலை எண்ணம்? இதுக்காகத்தான் என்ன கூப்பிட்டீங்களா ப்ரொஃபசர் சார்? ஆமாம்ங்கிறது உங்க பதிலா இருந்தா இன்னைக்கு முழுவதும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் என்கிட்ட இருந்து பதில் கிடைக்காது. உனக்கு பிரியம் இல்லைன்னா சொல்ல வேணாம். அதுக்காக நான் உன்னை கம்பல் பண்ண போறதும் இல்ல. நான் உன்கிட்ட பேச விரும்பினது வேற ஒரு விஷயத்துக்காக. என்ன என்பது போல் பார்த்தாள் லட்சணா. அரிஸ்டோ தொடர்ந்தார்.
நீ பைகாரா டேம்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போன. ஆனா தண்ணில விழுந்த உன்ன காப்பாத்திட்டாங்க. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போனதும் மறுபடியும் அதே பைகாரா டேம்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொல்லியிருக்க. நீ போலீஸ் கிட்ட அப்படி சொன்னது உண்மையா? உண்மைதான். என்னோட மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. அத போலீஸ் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம். பட் எப்பவும் நிறுத்தி வைக்க முடியாது. சோ நீ செத்து போறது உறுதி. கண்டிப்பா. மனச மாத்திக்கிற எண்ணமே கிடையாது. நிச்சயமே கிடையாது. டேம்ல விழுந்து விட போற உயிர ஒரு பயனுள்ள விஷயத்துக்காக நீ விட்டா என்ன? பயனுள்ள விஷயத்துக்காகவா? ஆமா. நான் ஒரு புரொஃபசர். ஆராய்ச்சியாளர்ங்கிற விஷயம் உனக்கு தெரியும். என்னோட டெல்லி சோதனைச் சாலையில் எத்தனையோ ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் முயல்களையும், எலிகளையும் மட்டுமே பயன்படுத்தியிருக்கேன். என்னோட ஒரு முக்கியமான ஆராய்ச்சிக்கு மனித உயிர் ஒண்ணு வேண்டியிருக்கு. அந்த ஆராய்ச்சி மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு எவ்வளவோ உதவியா இருக்கும். லட்சணாவின் விழிகள் விரிந்தன. இந்திய ராணுவத்துக்கு உதவியா இருக்குமா? அப்படி என்ன ஆராய்ச்சி? அத உன்கிட்ட இப்ப சொல்ல முடியாது. நீ உன்னோட உயிர என்னோட ஆராய்ச்சிக்கு உதவியா கொடுக்க சம்மதிச்சா மட்டும் அத பத்தி உன்கிட்ட சொல்ல முடியும். லட்சணா வெறுமையாய் புன்னகைத்தாள். எப்படியோ போக போகிற உயிர். உங்க ஆராய்ச்சிக்கு உதவியா இருக்கும்னா அது எனக்கு சந்தோஷம்தான். என்னோட உயிர உங்க ஆராய்ச்சிக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இந்த ஆராய்ச்சி ஒரு நெருப்பு வளையம் மாதிரி. உயிர் பிரியறதுக்குள்ள உடம்பு நிறைய இம்சைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். புரொஃபசர் சார், உங்க ஆராய்ச்சி நெருப்புன்னு சொன்னீங்க. எத்தனையோ இம்சைகளை தாங்கிய உடம்பு இது. எந்த ஒரு நெருப்புக்கும் பயப்படாது. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ஆராய்ச்சி எனக்கு தித்திக்கும் தீதான். நான் இன்னைக்கே உங்க கூட டெல்லி புறப்பட்டு வர தயார். அப்புறம் பேச்சு மாற மாட்டியே? ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்கட்டுமா? புரொஃபசர் சிரித்தார். லக்ஷனா, உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ மஸ்ட் தேங்க் யூ. நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும் புரொஃபசர் சார். போலீஸ் என் மேல தற்கொலை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க எப்படி என்ன டெல்லிக்கு கூட்டிட்டு போவீங்க? அத பத்தின கவலை உனக்கு வேண்டாம். உண்மையில எந்த வழக்கும் பதிவாகாதபடி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாரும்னா யாரு? போலீஸும் பிரஸ் பீப்புளும் தான். என்ன பொய்? உன் மனசுக்குள்ள இருக்கிற தற்கொலை எண்ணத்த நான் மாத்திட்டதாகவும், உனக்கு டெல்லியில இருக்கிற என்னுடைய சோதனை சாலையில் ஒரு வேலை கொடுக்க போவதாகவும் சொல்லப் போறேன். நல்ல பொய். நாம என்னைக்கு டெல்லிக்கு புறப்படுறோம் புரொஃபசர் சார்? 4 நாட்கள் கழிச்சு. என்ன ஆராய்ச்சிக்கு நான் உபயோகப்பட போறேன்னு இப்பவாது நீங்க சொல்லலாம் இல்லையா? எல்லாம் டெல்லிக்கு போய் சரி பேரம் பேசிக்கலாமா? பேரமா? ம், பேரம்தான். உங்க ஆராய்ச்சிக்காக நான் உயிரையே தரேன். நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அரிஸ்டோ சிரித்தார். நீ தான் உயிரோட இருக்க போறது கிடையாதே. உனக்கு எதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? எனக்கு கொடுக்க வேண்டியதில்ல. நான் யார கை காட்டுறேனோ அவங்களுக்கு கொடுத்தா போதும். நீ என்ன சொல்ற? புரொஃபசர் சார், என்னோட உயிருக்கு நீங்க ஒரு விலை தரணும். அந்த விலைக்குரிய பணத்தை கோத்தகிரியில் இருக்கிற அனாதை விடுதிக்கு கொடுத்துடணும். அந்த விடுதியோட பேரு பட்ஸ். அதை நிர்வாகம் பண்ணிட்டு வர அம்மாவோட பேரு மரகதம்மாள். இப்படி ஒரு பேரத்தை நான் பார்க்கல. பரவாயில்ல. அந்த விடுதிக்கு எவ்வளவு பணம் வேணும்? லட்சணா 2 கைகளையும் விரித்து காட்டினாள். அரிஸ்டோ நெற்றியை சொரிந்தார். எனக்கு புரியல. புரியலையா? ஒரு விரலுக்கு 1,00,000. அப்போ 10,00,000. ஆமா, அதிகம். இந்திய ராணுவத்துக்கு பெரிய அளவில் உபயோகப்பட போகிற ஒரு ஆராய்ச்சிக்கு என்னோட உயிரை எடுத்துக்க போறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது சிறிய தொகை. பணம் கொடுக்கலன்னா நீ வரமாட்டியா? நான் அப்படி சொல்லலையே. அரிஸ்டோ சில வினாடிகள் யோசித்தார். பின் அவளிடம் நிமிர்ந்தார். எதுக்கு அவ்வளவு பணம் தரணும்? விடுதியோட கட்டிடம் ரொம்பவும் சிதிலமடைஞ்ச நிலைமையில இருக்கு. ஒரு பெரிய மழை அடிச்சா கண்டிப்பா தாங்காது. விடுதியை புதுசா கட்டுறதுக்காக நிதி வசூல் பண்ணி பார்த்தோம். 50,000 கூட சேர்க்க முடியல. கட்டடம் கட்ட 10,00,000 வேணும். ஆமா. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். அந்த பணம் நான் கொடுத்ததா யாருக்குமே தெரியக்கூடாது. மரகதம்மாளோட பேருக்கு டிராஃப்ட் எடுத்து ஒரு பொதுநல விரும்பி என்கிற பேரில் தபாலில் அனுப்பி வச்சுட்டா போதுமா? போதும். டெல்லி போய் அனுப்பினா போதும் இல்லையா? போதும். அத்தியாயம் 11. இன்ஸ்பெக்டர் கவுடா போலீஸ் ஜீப்பை ஹாஸ்பிட்டலின் போர்டிகோவில் நிறுத்திவிட்டு படிகள் ஏறி வராந்தாவுக்குள் நுழைந்த போது எதிரில் டாக்டர் வந்து கொண்டிருந்தார். நெருங்கி கைகளை குலுக்கிக் கொண்டார்கள். ஹலோ டாக்டர், என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல, ஓபி வார்டுக்கு வாங்க, பேசிக்கிட்டே போலாம். நடந்தார்கள் மெல்ல. லட்சணா எப்படி இருக்கா? கவுடா கேட்டார். நவ் ஷி இஸ் ஆல்ரைட். நேத்தி கோத்தகிரி போயிருந்தாங்க போல இருக்கு. எஸ். எனி யூஸ்ஃபுல் க்ளூ? ம். லட்சணாவோட தற்கொலை முயற்சிக்கான காரணம் தெரிஞ்சது. நடந்து கொண்டிருந்த டாக்டர் நின்றார்.
வியப்பில் புருவங்கள் மெல்ல உயர்ந்தன. என்ன காரணம்? நீங்களும் நானும் எதை கெஸ் பண்ணோம்? காதல். அதேதான். காதல் தோல்வியா? அது இன்னும் தெரியல. பட்ஸ் அனாதை விடுதிக்கு போய் அந்த விடுதி நிர்வாகியை சந்தித்து பேசிவிட்டு வெளியே வரும்போது அதே விடுதியில் தங்கியிருந்த ஒரு பெண் கொடுத்த தகவல் இது. லட்சணாவுக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பணக்கார பையனுக்கும் காதல். பையன் பேர் பரணி. ஒரு மில் ஓனரோட பையன். எந்த மில் என்கிற விவரம் அந்த விடுதி பெண்ணுக்கு தெரியல. டாக்டர் புன்னகைத்தார். சந்தேகமே வேண்டாம், இது காதல் தோல்விதான். பையன் பணக்கார இடம், லட்சணா அனாதை. எப்படி காதல் ஜெயிக்கும்? அந்த பரணி இவளை தொட்டுட்டு கைவிட்டுட்டான் போல இருக்கு. எனக்கும் அதே கேஸ் தான். அந்த பையன் பரணியை மீட் பண்ணீங்களா? இல்ல, அவன் எந்த மில் ஓனரோட பையன் தெரியல. விவரம் கலெக்ட் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். விவரம் கிடைச்சதும் நானே கோயம்புத்தூருக்கு போய் அந்த பையன் பரணிய பார்த்து பேசலான்னு இருக்கேன். யூனிஃபார்ம்ல போயிடாதீங்க. எனக்கு அது தெரியாதா? மஃப்டியில் போய் பார்த்து இதமா பேசி காதல கல்யாணத்துல கொண்டு போய் முடிக்க முயற்சி எடுத்து பாக்குறேன். கோயம்புத்தூருக்கு போய் பரணியை பாக்குறதுக்கு முந்தி லட்சணாவை பார்த்து பேசினா என்ன? வேண்டாம் டாக்டர். லட்சணா பரணியை காட்டி கொடுக்க விரும்பல. அவகிட்ட பேசுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல பரணி கிட்ட பேசிட்டு அப்புறம் லட்சுமணா கிட்ட வரணும். கவுடா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பின்பக்கம் அந்த கனமான பூட் சத்தம் கேட்டது. டாக்டரும் கவுடாவும் திரும்பினார்கள். ராணுவத்தை சேர்ந்த அதிகாரி சுர்ஜித் வந்து கொண்டிருந்தார். நெருங்கி எதுவும் சொன்னார். குட் மார்னிங் both of you. குட் மார்னிங் மிஸ்டர் சுர்ஜித். How is லட்சணா? She is fine. ப்ரொஃபசர் அரிஸ்டோவை சந்தித்து விட்டு வந்ததிலிருந்து கொஞ்சம் சந்தோஷமாய் தெரிகிறாள். சந்தோஷத்துக்கான காரணத்தை சொன்னாளா? இல்லை, நானும் கேட்கவில்லை. காரணத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். லட்சணா தற்கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டு விட்டு ப்ரொஃபசரோடு டெல்லிக்கு போக இருக்கிறாள். டெல்லிக்கா? எஸ். ப்ரொஃபசர் அவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் லட்சணாவுக்கு வேலை தரப்போகிறார். ப்ரொஃபசரின் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பணிகளில் லட்சணா உதவி செய்வதன் மூலம் அவளுடைய மனசில் இருக்கிற தற்கொலை எண்ணம் காணாமல் போகலாம் என்பது ப்ரொஃபசரின் எதிர்பார்ப்பு. கவுடா கேட்டார். லட்சணா இதற்கு ஒப்புக்கொண்டாளா? ஒப்புக்கொண்டு விட்டாள். இன்னும் 4-5 நாட்களுக்குள் டெல்லி பயணம். லட்சணாவின் மேல் தற்கொலை வழக்கு பதிவாகி இருக்கும் போது அவளால் எப்படி டெல்லிக்கு போக முடியும்? அதை பற்றி பேசத்தான் உங்களை தேடி வந்த இன்ஸ்பெக்டர். லட்சணா தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தது சட்டப்படி தப்புதான். ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் எடுத்த முடிவு அது. அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் தற்கொலை வழக்கை தண்ணீரில் தவறி விழுந்த வழக்காக மாற்ற வேண்டும். வழக்கு கோர்ட்டு என்று போனால் லட்சணாவின் எதிர்கால வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். கவுடா யோசனையாய் நெற்றியை தேய்த்தார். சுர்ஜித் தொடர்ந்தார். இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை மிஸ்டர் கவுடா. சட்டம் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர பாதிப்பாக அமைந்து விடக்கூடாது. லட்சணாவுக்கு ப்ரொஃபசர் அரிஸ்டோ மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க இருக்கிறது. அதை உங்கள் சட்டம் தடுக்க கூடாது. அவள் மீது இருக்கும் தற்கொலை வழக்கை கைவிடுங்கள். கவுடா புன்னகைத்தார். ஓகே மிஸ்டர் சுஜித். லட்சணா வயதில் எனக்கும் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள். லட்சணா தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் எனக்கும் அதில் சந்தோஷம். தற்கொலை வழக்கை இன்றைக்கே தண்ணீரில் தவறி விழுந்ததாக மாற்றி ஃபைலை க்ளோஸ் செய்து விடுகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் கவுடா. இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள். லட்சணாவின் தற்கொலைக்கான காரணத்தை தோண்டி எடுத்து விட்டோம். இஸ் இட்? என்ன காரணம்? காதல் தோல்விதான். அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னாலே. காரணத்தை அவள் மறைக்கிறாள். அவளுடைய காதலனின் பெயர் பரணி. கோயம்புத்தூரில் இருக்கும் மில் ஓனரின் பையன். மிஸ்டர் கவுடா, லட்சணாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க இருக்கிற இந்த நேரத்தில் அவளுடைய பழைய வாழ்க்கையை கிளறி பார்க்க வேண்டாம். விசாரணை விரிவுபடுத்தி கொண்டு போனால் புதிதா ஏதாவது பிரச்சனைகள் முளைக்கும். அந்த பிரச்சனைகள் லட்சணாவின் டெல்லி பயணத்துக்கு தடையாகவும் அமையலாம். பரணியை பற்றி விசாரிக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? ஆமாம். சரி என்றார் கவுடா. அத்தியாயம் 12. 5வது நாள் இரவு. டெல்லி விமான நிலையம். இரவு 11 மணி. விமானத்திலிருந்து இறங்கிய அரிஸ்டோவும் லட்சணாவும் பயணிகளோடு கலந்து லான்ச்சை நோக்கி நடந்தார்கள். குளிர் எலும்பை ஊடுருவியது. லட்சணா நடந்து கொண்டே சார் என்றாள். சொல்லு. அந்த 10 லட்சம் அது கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு டிராஃப்ட் எடுத்து அனுப்பிடலாமா? ஷூர் ஷூர். தலையாட்டி சிரித்த அரிஸ்டோ தொடர்ந்தார். இது பார் லட்சணா, அந்த 10 லட்சம் எனக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. இந்திய அரசாங்கம் என்னோட ஆராய்ச்சிக்காக வருஷம் 1 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்திருக்கு. அந்த பணத்தை என்னோட ஆராய்ச்சிக்காக எப்படி வேணும்னாலும் செலவழிக்கலாம். நீ கேட்ட 10 லட்சம் நாளை காலையில 11 மணிக்கு உன்னோட கையில் டிராப்டாக இருக்கும். நீ ஏன் அதை கவர்ல போட்டு தபால் மூலமா கோத்தகிரியில இருக்கிற பட்ஸ் அனாதை விடுதிக்கு அனுப்பி வச்சிடலாம். ஓகே, இனி ஒரு தடவை பணம் கிடைக்குமான்னு கேட்காத. சாரி சார். இருவரும் லவுஞ்சுக்கு வந்தார்கள்.
குளிருக்கு ஓவர் கோட் அணிந்திருந்த அந்த இளம்பெண் பக்கத்தில் வந்தாள். வெல்கம் சார். அரிஸ்டோ லட்சணாவிடம் திரும்பினார். லட்சணா, ஷீ இஸ் சோஃபியா. ஆராய்ச்சி கூடத்தில் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. பயோடெக்னாலஜியில் ஏகப்பட்ட ஐக்கியூ. நான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயணங்கள் மேற்கொள்கிற போது லேபரட்டரியின் மொத்த இன்சார்ஜும் சோஃபியா தான். சொன்னவர் சோஃபியாவிடம் திரும்பினார். சோஃபியா, நான் டெலிபோனில் சொன்ன லட்சணா இந்த பெண் தான். நம்முடைய ஆராய்ச்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறவள். ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. ஷோபியாவும் லட்சணாவும் மெல்லிதாய் கைவிரல்களை பற்றி குலுக்கிக் கொண்டார்கள். பின் 3 பேரும் நடந்தார்கள். எந்த காரை எடுத்துக்கிட்டு வந்த ஷோபியா? லான்சர். டிரைவிங்? நீயா டிரைவரா? நான் தான். நீங்க ஊட்டியிலிருந்து டெல்லி திரும்புகிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் டிரைவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். சரியான காரியம். கஸ்டம்ஸை முடித்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தார்கள். பனி பெய்து பார்க்கிங்கில் இருந்த நூற்றுக்கணக்கான கார்களின் மண்டைகள் நனைந்து கொண்டிருந்தன. ஷோபியா கேட்டாள், என்ன லட்சணா, இதுக்கு முன்னாடி நீ டெல்லிக்கு வந்திருக்கியா? இல்ல, இதுதான் முதல் தடவை. டெல்லி குளிர் கொஞ்சம் பயமுறுத்தும். ஓவர் கோட்டோ ஸ்வெட்டரோ உடம்புக்கு கொடுத்துட்டா என்ஜாய் பண்ணலாம். ஃபைன் வெதர். ஷோபியா பேசிக்கொண்டே முன்னால் போய் அந்த கேரட் நிற லான்சருக்கு பக்கத்தில் நின்றாள். காரின் பின்பக்க கதவை திறந்துவிட அரிஸ்டோவும் லட்சணாவும் உள்ளே போய் அமிழ்ந்தார்கள். சோஃபியா காரை நகர்த்தினாள். பனி கொட்டி நனைந்து போயிருந்த ரோட்டில் கார் ஒரு ஐசு துண்டமாய் வழுக்கி கொண்டு போயிற்று. சோபியா காரை ஓட்டிக்கொண்டே கேட்டாள், லட்சணா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சார்? ஓரளவுக்கு சொல்லிட்டேன். நம்முடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்திய ராணுவத்துக்கு உபயோகப்பட போகிறது என்கிற கான்செப்ட் லட்சணாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. லட்சணா தன்னோட உயிரை ஆராய்ச்சிக்காக கொடுக்க முன் வந்ததுமே காரணம் அந்த ஒரு கான்செப்ட் தான். சோபியா பின்னால் உட்கார்ந்திருந்த லட்சணாவை திரும்பி பார்த்தாள். லட்சணா, இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல. நீ தற்கொலை பண்ணிக்க இருந்த ஒரே காரணத்துக்காகத்தான் ப்ரொஃபசர் இந்த உதவி உன்கிட்ட கேட்டிருக்கார். இப்போ உன் மனசுல இருக்கிற தற்கொலை என்ன மாறி இருக்கலாம். வாழணும் என்கிற ஆசை பிறந்திருக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தா சொல்லிடு. அடுத்த ஃபிளைட்லயே நீ ஊட்டி போயிடலாம். லட்சணா விரக்தியாய் புன்னகைத்தாள். நான் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு விஷத்தை விழுங்குற மாதிரி இருக்கு. என்னோட மரணம் முடிவாகி விட்ட ஒண்ணு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஷோபியா ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்த வினாடி அவளிடம் இருந்த செல்போன் மெல்லிய குரல் கொடுத்தது. செல்லை எடுத்து காதுக்கு ஒற்றினாள். எஸ், ப்ரொஃபசர் அரிஸ்டோவின் PA சோஃபியா. ஹோல்டிங். இது ராணுவத்தின் உளவுத்துறை பிரிவு. சொல்லுங்கள். ப்ரொஃபசர் இப்போது டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு காரில் போய்க் கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆமாம். காரை ஓட்டிக் கொண்டிருப்பது யார்? நான் தான். உங்களோட ஒரு பெண் பயணம் செய்கிறாளா? ஆமாம். யார் அவள்? பெயர் லட்சணா. ஊட்டியைச் சேர்ந்த பெண். ப்ரொஃபசரின் ஆராய்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறாள். நம்பிக்கைக்கு உரியவள் தானா? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, ப்ரொஃபசரின் உயிரை குறிவைத்து பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எந்த உருவத்தில் எப்படி தாக்குதல் இருக்கும் என்பதை எங்களால் கணிக்கவோ அனுமானிக்கவோ முடியவில்லை. புதிய நபர்கள் ப்ரொஃபசர் அரிஸ்டோ எச்சரிக்கையா இருப்பது நல்லதல்லவா? ஷோபியா சிரித்தாள். ப்ரொஃபசருக்கு ஆபத்து இருப்பது உண்மைதான். கடவுளின் கருணையும் பாரத மாதாவின் அருளும் இருக்கும்போது அவரை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. மன்னிக்கவும் மிஸ் சோஃபியா. ப்ரொஃபசரின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த அலட்சியமும் வேண்டாம். அவர் டெல்லியிலிருந்து ஊட்டிக்கு புறப்பட்ட போது அதே விமானத்தில் CBI பிரிவைச் சேர்ந்த சஞ்சய்குமார் என்கிற ஒரு அதிகாரி ஆசிப் உஸ்மான் முல்லா என்ற பெயரை மாற்றிக்கொண்டு பயணம் செய்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் பிடிபட்டதும் எந்த உண்மையையும் சொல்லாமல் பிடிவாதம் பிடித்து போலீசிடம் அடி வாங்கி இறந்து போய்விட்டார். அது மட்டுமல்ல, ப்ரொஃபசர் ஊட்டி போய் சேர்ந்ததும் ராணுவத்துக்கு சொந்தமான ஜீப்பில் பயணம் செய்ய முயன்ற போது ஜீப்பின் அடியில் ஒரு மேக்னட் டைனமைட் பொருத்தப்பட்டு இருப்பது ப்ரொஃபசரின் டீஆக்டிவ் வாட்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி சம்பவங்கள் அடுக்கடுக்காய் நடந்து கொண்டிருக்கும் போது ப்ரொஃபசரின் பாதுகாப்பு விஷயத்தில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஒப்புக்கொள்கிறேன். ப்ரொஃபசரின் பாதுகாப்பு விஷயத்தில் உளவுத்துறை காட்டும் அக்கறைக்கு நன்றி. சோதனை சாலையில் சில முக்கியமான ஆராய்ச்சிகளை நடத்த வேண்டியிருப்பதால் ப்ரொஃபசர் இனி 1 மாத காலத்துக்கு வெளியே எங்கேயும் வரமாட்டார். இது நல்ல செய்தி. நன்றி. செல்போன் பேச்சு அணைந்தது. அரிஸ்டோ கேட்டார், என்ன சோஃபியா, உளவுத்துறையா? ஆமா. என்ன சொல்றாங்க? வழக்கம் போல் உங்க பாதுகாப்பு விஷயத்தில் புலம்பல். லட்சணாவை பத்தி ஏதோ பேச்சு வந்ததே. அவர்களுக்கு லட்சணா மேல் ஒரு சந்தேகம். யார் என்னன்னு கேட்டு ஒரே என்கொயரி. அது அவங்க டியூட்டி, தப்பு சொல்ல முடியாது. லட்சணா ப்ரொஃபசரை கொஞ்சம் கவலையாய் பார்த்தாள். உங்க உயிருக்கு அவ்வளவு ஆபத்தா? என்ன செய்யறது? இந்திய ராணுவத்துக்கு ஏதோ என்னாலான உதவிகளை விஞ்ஞானபூர்வமா பண்றது அண்டை நாடுகளுக்கு பிடிக்கல. என்னை எப்படியாவது சாச்சிடணும்னு பாக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் கடவுள் புண்ணியத்தால தப்பிச்சுட்டு வரேன்.
லக்ஷனா ப்ரொஃபஸரை ஏறிட்டாள். கண்களில் லேசாய் நீர். சார், நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிற உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது சார். என்மேல் நிஜமாவே உனக்கு அக்கறையாம்மா? என்ன சார் இது கேள்வி? நான் உங்க பொண்ணு மாதிரி. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா, நான் இப்ப கேட்கப் போகிற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி? உன்னோட தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம்? சோபியா, கார் அப்படி ஓரமா நிறுத்துறீங்களா? நான் இறங்கிக்கிறேன். அரிஸ்டோ பதட்டமானார். சாரி லட்சணா, நான் இனிமே இந்த கேள்வி கேட்க மாட்டேன். இரண்டாம் பகுதி அடுத்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.